வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பேர் சிக்கிக்கொண்டே வராங்க. இந்த பட்டியல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீண்டுக்கிட்டே வருகிறது. இப்போது பார்த்தீங்கன்னா நெல்சனுடைய மனைவி மோனிஷா அவங்க இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸார் தீவிர விசாரணை நடத்தி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்சன் மனைவி மோனிஷா நடந்தது என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிக்கிய இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா நடந்தது என்ன? ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷா சிக்கியிருக்கும் தகவல் தான் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில வாரங்களாகவே சோசியல் மீடியாவில் ஆம்ஸ்ட்ராங் மரணம் குறித்து தான் செய்திகள் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவரை வீட்டுக்கு அருகில் உள்ள வெட்டி கொலை செய்தவர்கள். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. இதற்கு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பலருமே கண்டனம் தெரிவித்து வந்தாங்க. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபலங்கள், ரவுடிகள் சம்போ, செந்தில் மற்றும் சிசிங் ராஜா ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வந்தாங்க. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் பிரபல ரவுடி ஷாம்போ செந்திலுடன் வழக்கறிஞர்கள் ஹரிகரன், சிவகிருஷ்ணா ஆகியோர் நெருக்கமாக இருந்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் ஹரிகரனை கைது செய்யப்பட்டு பின்பு சமீபத்தில் தான் வழக்கறிஞர் சிவாவையும் சென்னையில் காரில் வரும்போது கைது செய்தாங்க. அப்போது சிவாவிடம் நடத்த விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதாவது வழக்கறிஞர் ஹரிகரனை கைது செய்த பின்பு வழக்கறிஞர்கள் கிருஷ்ணா மற்றும் சிவா ஆகியோர் சென்னையிலிருந்து திருச்செந்தூர் வரை காரில் சென்றிருக்காங்க. அதன் பிறகு அவர்கள் காரிலேயே மதுரையில் சென்று தலைமறையாகியிருக்காங்க. அதற்கு பிறகு கிருஷ்ணா தனக்கு ஒரு வேலை இருப்பதாக தனது காரை சிவாவிடம் கொடுத்து சென்னையில் உள்ள வீட்டில் விடும்படி சொல்லியிருக்காரு. அப்போ தான் சென்னைக்கு வரும் வழியில் வசமாக சிவா போலீசாரிடம் சிக்கியிருந்திருக்கிறாரு. தற்போது வழக்கறிஞர் கிருஷ்ணா தனது குடும்பத்துடன் தாய்லாந்து தப்பி சென்றதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் வழக்கறிஞர் கிருஷ்ணாவிடம் தொலைபேசி மூலம் பேசியவர்கள் போலீசார் விசாரணை செய்து வராங்க. அந்த வகையில் பிரபல இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவும் விசாரணையில் மேற்கொண்டு வராங்க. சமீப காலமாக மோனிஷா அடிக்கடி கிருஷ்ணாவுடன் தொலைபேசியில் பேசியிருக்கும் நிலையில் அவர்தான் கிருஷ்ணாவுக்கு வெளிநாடு செல்ல உதவினாரா என்ற கோணத்தில் போலீசார் பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி வராங்க. ஆனால் வழக்கறிஞர் கிருஷ்ணாவுக்கும் ஒரு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்றும், அவர் வழக்கறிஞர் என்பதால் ஒரு வழக்கு தொடர்பாக செல்போனில் பேசியதாகவும் மோனிஷா அவங்க தெரிவித்திருக்காங்க. மோனிஷாவிடம் விசாரணை நடத்திவிட்டு அவரை அனுப்பிய நிலையில் அடுத்த கட்டமாக இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை நடத்தப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இயக்குனர் நெல்சன் மற்றும் அவரது மனைவி சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.